வெல்கம் டு விடாக் மீடியா. உங்களோட பேசிக்கொண்டிருப்பது உங்கள் நான் கார்த்திக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்னும் நூல் விகடன் வெளியிடுவதாக அனைவருக்குமே தெரிந்த ஒன்று. இந்த அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்னும் நூலை ஆரம்ப காலகட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிடுவதாகவும், அதை விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பெற்றுக்கொள்வதாகவும் இருந்த ஒரு விஷயந்தான். ஆக்சுவலி இந்த நூல், அதாவது இன்றைக்கி வெளியிடுறாங்க அதை விஜய் அதில் பெற்றுக்கொள்கிறாரு. அவர் ஒரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பெற்றுக்கொள்கிறாரு. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் இதுதான் இன்றைக்கி பூதாகரமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அந்த நூலை ஆதவ அர்ஜுனா விசிக்கு அவனுடைய துணை பொதுச் செயலாளர், அதுபோக தனியாக அவருடைய ஒரு இயக்கம் இருக்கிறது. தேர்தல் வியூகம் வகுக்கக்கூடிய அந்த ஒரு கம்பெனி மாதிரி வச்சு அது ஒரு பக்கம் போய்கொண்டு இருக்கிறது. ஸோ அவருடைய நிர்வாகம் சார்ந்து விகடனும் இணைந்து இந்த நூலை வெளியிடுறாங்க. ஸோ இந்த நூலில் முனைவர் அவர்களோட ஒரு பதிப்பகமும் இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க இப்போ விஷயமே என்ன அப்படின்னா, இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு, இந்த ஏற்பாடானது என்னென்னா, ஏப்ரல் 14ஆம் தேதி, அதாவது அம்பேத்கர் பிறந்த நாள் அன்று வெளியிடுவதாகத்தான் இருந்தது. அப்படி தான் திட்டமிட்டிருந்தாங்க. இது வெளியவும் பேசப்படலை. ஆனால் இது எப்போ பூதாகரமாக்கப்படுது, எப்போ தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் தலைவர் திருமா அவர்களுக்கும் ஒரு முடிச்சு போட்டு அரசியல் சாயம் பூசப்படுகிறது என்றால், சமீபத்தில் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து மாநாடு நடத்தி, அக்டோபர் 27ஆம் தேதி மாநாடு நடத்தி கொள்கையை வெளியிட்டு, திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள் என்று சொல்லி இருந்த அந்த ஒரு மாநாடு நடந்து முடிந்த ஒரு அடுத்த மறுகணமே அடுத்தபடியாக ஒரு தலைப்புச் செய்தி, திருமாவும் விஜயும் ஒரே மேடையில் அரசியல் மாறுகிறதா, கூட்டணி மாறுகிறதா என்பதைப் போல பல வியூகங்கள் சாயம் பூசப்பட்டு பேசி கூட்டணிக்குள் ஒரு குழப்பம் விளைவிப்பதாக திருமாவர்களை சாடியிருந்தார்கள். ஆனால் திருமாவர்கள் விஜய் அவர்கள் மீது எந்த ஒரு என்ன சொல்கிறது, அதிருப்தியான ஒரு வார்த்தைகளோ இல்லை அவர் ஒன்றும் தெரியாது அவருக்கு அப்படின்ற மாதிரியான எங்கேயுமே ஒரு சாடல்களோ செய்யலை. இது மேலும் மேலும் உண்மையிலே ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய வேலையாக தான் இருக்குமோ, ஒருவேளை திருமா 2026 திமுக கூட்டணியில் இடம்பெற மாட்டாரோ, இப்படியான ஒரு பல வியூகங்கள்லாம் போய்கொண்டே இருக்குது. இது ஒரு புறம் இருக்க கடைசியாக முதல்வர் அவர்களும் பங்கேற்கவில்லை. காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் பங்கேற்க வாய்ப்பில்லைன்ற மாதிரி ஆன உடனே இது எப்படி நகருது அடுத்து அப்படின்னா, அட்லீஸ்ட் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர் கையால் அந்த நூலை வெளியிடுறதுக்கு அப்படியே நகருது. ஸோ அட்லீஸ்ட் அந்த இடத்துல என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து என்னென்னா, இதெல்லாம் நடக்கலை அப்படின்னா அண்ணன் திருமாவர்களை வச்சே வெளியிடலாம். ஆனால் கூட சேர்ந்து ஏன் தமிழக வெற்றிக் கழக தலைவரையும் சேர்த்து இது பண்ணாங்க வச்சாங்க, இது எவ்வளோ பெரிய அரசியல் ஆக்கப்படும், இது எவ்வளோ பெரிய பேசு பொருளாக்கப்படும் என்பது தெரிந்தே தான் இவ்வாறு செய்தார்களா என்று தெரியவில்லை. கட்சியினருக்குள் குழப்பம் விளைவிப்பதற்காக இது மாதிரியான செய்தியை போட்டாங்களான்னு தெரியலை. கடைசியில் அதனுடைய முடிவு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, விஜயே இந்த நூலை வெளியிடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல திருமாவர்கள் கலந்து கொள்ள இருந்த இந்த இடத்துல திருமாவர்களும் நாங்கள் கலந்து கொள்ள போவதில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டார். ஏன் அப்படின்னா, இது எல்லாருமே என்ன அப்படின்னா, திமுக கொத்தடியுமே இருக்க போகிறீங்களா கடைசி வரைக்கும், திமுக சார்ந்தே இருக்க போகிறீங்களா, அம்பேத்கர்ன்றது எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர், அதுவும் இல்லாமல் நீங்கள் தான் பிரதானமாக அம்பேத்கரை முன்னிறுத்தி கொண்டு போய் ரொம்ப நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளரே இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஸோ இப்படியான ஒரு நிகழ்வில் அண்ணன் திருமாவர்கள் இடம்பெற வேண்டும் என்று ஒரு சாரார், இல்லை இதில் திருமாவர்கள் இடம்பெற்றார்னா அது கூட்டணிக்குள்ளே ஊறு விளைவிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சாரார். ஸோ இப்படி இருக்க மாற்றி மாற்றி கடைசியில் அவர் என்ன அப்படின்னா, நாங்கள் கலந்து கொள்ள போவதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டார். இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இதுவரை நடந்தது அதுதான், இன்றைக்கி இந்த நூல் வெளியீட்டு விழா. இதில் என்ன அண்ணன் திருமாவர்கள் இதில்
அவரோட தனிப்பட்ட ஒரு விஷயத்தை வைக்கிறார் அப்படின்னா, ஏன் வந்து இது மாதிரி கடந்த 30 ஆண்டு காலமாக நான் பொது வாழ்க்கையில் இருக்கிறேன், அநேக போராட்டங்களை நான் பண்ணியிருக்கிறேன், அநேக மக்கள் நல சார்ந்த போராட்டங்களையும் முன்னெடுத்திருக்கிறேன், ஏகப்பட்ட அரசியல் களத்தில் ஏகப்பட்ட விடயங்களை நான் செய்திருக்கிறேன். ஸோ இப்படி இருக்கிறம்போது என்னோட 30 பொது வாழ்க்கையில் என்னை முன்னிலைப்படுத்தாத அந்த ஊடகங்கள் ஏன் திடுதுப்புன்ட்டு நேற்று தான் வந்திருக்கிறார் விஜய் அவர்கள், அவர் கொள்கையைத்தான் அறிவித்திருக்கிறார், இன்னும் பொது அரசியலுக்கு வரவில்லை, இன்னும் அவர் வெளியவே வரல. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் வந்து இவ்வாறு வந்து அவர் வெளியிட்டு நான் வாங்குற மாதிரி அது ஏன் வந்து இருக்கணும், ஏன் அந்த இடத்துல வந்து மாற்றிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்டை வந்து அவர் சொல்கிறார். இது மாதிரியாக எடுத்துருக்கலாம்ல. அப்போ இது வந்து என்ன அப்படின்னா, இது மேலும் மேலும் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகத்தான் பார்க்குது. அதாவது இதில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, எதிரிகளுக்கு நாம் வந்து தீனி போட்டு விடக்கூடாது என்பதை போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து அவரோட ஒரு கருத்தை முன்வைக்கிறார். ஸோ அதனால் வந்து இப்போது இன்றைக்கி நடக்க போகிற அந்த வெளியீட்டு விழாவில் உண்மையிலேயே நீங்கள் நினச்சி பாருங்கள், விஜய் அவர்களும் திருமாவர்களும் ஒரே மேடையில் இருந்தால் என்ன மாதிரியான ஒரு சூழல் அமைஞ்சிருக்கும். கடைசியில் அவரே வந்து சொல்லிட்டாரு. ஆமாம், இந்த இடத்துல வந்து பெருந்தன்மையாக வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் வந்து சொல்லியிருக்கணும். ஏன் சொல்லியிருக்கணும் அப்படின்னா, இல்லைங்க அண்ணன் அவர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து இது அவர் தலைமையில் அவர் வெளியிடுற மாதிரி நீங்கள் வைங்க, அதான் நல்லது, இதை வந்து அதுதான் நல்லது. ஏன்னா என்னால் வந்து அந்த மாதிரி வந்து அவருக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திடக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு இங்கே யாருக்குமே சொல்ல தைரியம் இல்லை அப்படின்ட்டாரு. ஸோ அந்த மாதிரி விட்டு கொடுக்கவும் வாய்ப்பு இல்லை, அதுக்கு மனம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு அண்ணன் அவர்கள். ஸோ இப்படி இருக்கிறப்போ வந்து இதை குறித்து என்ன அப்படின்னா, ஏன்னா அண்ணன் அவர்கள் வந்து இதை வந்து கூறுறாரு அப்படின்னா, இது வந்து உண்மையிலே வந்து என்னென்னா, ஒருபுறம் நீங்கள் நினச்சி பாருங்கள், நடிகர் விஜய், அதாவது இன்னும் நடிகர் விஜயாகத்தான் அவர் இருக்கிறார். கட்சி ஆரம்பித்தாலும் என்னதான் வந்து சமூக ஊடகங்களிலே தொலைக்காட்சி விவாதங்களிலே அவரை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் என்று சொல்லிக்கிட்டாலும் இன்னும் அவர் வந்து பொது வாழ்க்கையிலே மக்களோடு மக்களாக வர முடியலை, வரவும் இப்போதைக்கு இல்லை. ஏன்னா இன்னும் ஒரு படம் நடித்து கொண்டு இருக்கிறார், அதுக்கிடையில் தான் அவரோட நலத்திட்டங்கள் எல்லாம் வீட்டுக்கு வர வச்சு கொடுக்குறாரு என்பதை போல் வந்து நிறைய விமர்சனங்கள் எழுகின்றன அவர் மேல். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம இதில் வந்து ஒரு பக்கம் என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இன்றைக்கி விஜய் வந்து ஒரு புகழ்பெற்ற நடிகர், அந்த நடிகரை வைத்து இப்படி ஒரு ஸ்டாண்டு, ஏன்னா நடிகரை வைத்து அம்பேத்கர் நூலை வெளியிட வேண்டிய இங்கே தேவை என்ன இருக்கிறது அப்படின்னா, ஏன் அப்படின்னா அவர் வந்து அம்பேத்கரை படிங்க அப்படின்ற மாதிரியான அவரோட ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாரு. அவரோட கட்சியோட ஒரு கொள்கை முடிவில் அம்பேத்கரையும் படிங்க அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ அவர் அம்பேத்கரை உயர்த்தி பிடிச்சா இன்னும் வந்து ஒரு கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு வந்து அம்பேத்கர் போய் சேருவார் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தோடு நம்ம இதை வந்து நம்ம பார்த்தாலும் அணுகினாலும், என்னதான் இருந்தாலும் வந்து அவர் வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் தான் எனது இரு கண்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு அரசியல் பார்வையை முன்வைத்தாலும், ஆனால் எதிர்த்தது என்னமோ அன்னைக்கு மாநாடு போட்ட டைமில் வந்து எதிர்த்தது என்னமோ இன்னமும் இந்த ஆளும் கட்சி திமுக தான். ஆக்சுவலி வந்து கடந்த 10 வருஷமாக அதிமுக இருந்தது, இப்போ அவர் வந்து இந்த சமயத்தில் வந்திருக்கிறாரு. இப்போ கடந்த ஒரு 2 வருடம் 3 வருடத்தை மட்டும் கணக்கில் வைத்து கொண்டு அவர் வந்து அதிமுக இப்போ எந்த ரேஞ்சில் இருக்குன்றது ஒரு பக்கம் காட்டினாலும், இன்னொரு பக்கம் வந்து அவர் ஏன் வந்து அதிமுகவை சாடலை, திமுகவை தான் பிரதான எதிரி மாதிரி கொண்டு போயிட்டாரு. அப்போ ஏன்? ஏன்னா அவருக்கு நெருக்கடி ஏற்பட்ட காலகட்டங்கள் அது வந்து அதிமுக காலகட்டங்கள் தான். நடிகர் விஜய்க்கு அரசியலாலும் அவரோட சினிமா வாழ்க்கையிலும் சரி, இந்தந்த மாதிரி ஸ்டாண்ட் எப்பப்பெல்லாம் அவர் எடுக்கிறாரோ அப்போல்லாம் வந்து அவருக்கு பல நெருக்கடிகள், பயங்கரமான அழுத்தங்கள் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் நடந்தது. ஆனால் அதை பற்றி எங்கேயுமே வந்து இது பண்ணாமல் செய்யாமல், கடந்த காலத்தை பற்றி எதுவுமே நம்ம பேசாமல், இன்றைக்கி வந்து ஒரேடியாக ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கம் வகிக்குது. ஸோ இப்படி இருக்கிற ஒரு சூழலில் அவங்கள பிரதானமாக எடுத்துக்கிட்டு இந்த அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூலை நம்ம வெளியிட்டு அதை அண்ணன் பெற்றுக்கொண்டால் அது வந்து ஏற்புடையதாக இருக்குமா, அது மாண்பாக இருக்குமா, அது அழகாக இருக்குமா, அது வந்து உங்கள் பார்வைக்கு என்னை விட்டுறேன். ஸோ இதுதான் வந்து விஜயும் திருமாவர்களும் ஒன்று போல் மேடையில் நிற்க முடியாமல் போனதற்கு காரணம். ஆனால் மற்றபடி அவர் தனிப்பட்ட முறையில் வந்து அண்ணன் வந்து
விஜய் அவர்களை வந்து அவர் எந்த இடத்துலையுமே வந்து ஒரு கண்ணிய குறைவாகவோ, சுருக்கமாக சொல்ல போனோம்னா பிழைப்புவாதி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை போல அண்ணன் திருமாவர்கள் எல்லளவும் நடந்து கொண்டது கிடையாது. ஏன்னா அதுதான் வந்து இவரோட முதிர்ச்சி, அரசியல் முதிர்ச்சி. வயது முதிர்ச்சின்னு சொல்ல முடியாது, அரசியல் முதிர்ச்சின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கும் வயது முதிர்ச்சி இருக்குது. அவருக்கும் கிட்டத்தட்ட 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து அரசியல் முதிர்ச்சி இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன் அப்படின்னா இதே விஜய் அவர்களை தான் அவர் வந்து தம்பி 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 தம்பின்னு என்ன சொல்கிறது, அந்த படிக்காதவன் படத்தில் ரஜினியும் அவரோட தம்பி 2 பேர் ரஜினியும் இன்னொருத்தரும் சேர்ந்து தொலைஞ்சப்போ வந்து அந்த ஜெயிலில் வந்து பார்க்கும்போது தம்பி தம்பின்னு உங்களை மார்மேலே தூக்கி அணைச்சதை தவிர அந்த அண்ணன் வேறு என்னடா பாவம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து சீமானை வந்து ஆரம்பத்தில் அப்படி தான் விஜயை வந்து தம்பி தம்பி தம்பின்னு தாங்கிக்கிட்டு இருந்தார். என்றைக்கு வந்து அரசியல் நிலைப்பாடில் வந்து துளியளவும் வந்து உனக்கு எனக்கு ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு ஆகிப்போச்சோ, மறு நிமிஷமே வந்து ரொம்ப விகாரமாக ஒரு விமர்சனத்தை முன்வைக்க ஆரம்பித்தார், தனி மனித தாக்குதலை முன்வைக்க ஆரம்பித்தார். ஏன்னா அவரோட ஸ்டாண்டுக்குள்ளே இப்போ அப்படி தான் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்குது. இப்படி இருக்கும்போது செய்யும்போது இன்றைக்கி வந்து ஈஸியாக வந்து என்ன சொல்கிறது, என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லிடுறேன். நான் எல்லோருக்குமான தலைவர் தான் அம்பேத்கர் இல்லைங்கள. ஆனால் அந்த அம்பேத்கர் அவர்களுக்கு வந்து ஒரு உரிய அங்கீகாரம், கரெக்டான அங்கீகாரம் கொடுக்கணும்னு நினச்சா அதை வந்து சரியான முறையில் சிறப்பான முறையில் செய்யணும். அதுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஆமாம், விஜய் அவர்களை நான் வந்து குறை சொல்லலை. விஜய் அவர்கள் வந்து என்றைக்கு அம்பேத்கரையும் பெரியாரையும் படிங்க அப்படின்ட்டாரோ அன்றைக்கே வந்து அவர் பாதி ஜெயிச்சிட்டார். தமிழ்நாட்டு மக்கள் மனதை பாதி வென்றுட்டார். அவர் நடிகராக 100க்கு 100% வென்றுடலாம். ஆனால் என்றைக்கு அம்பேத்கரையும் பெரியாரையும் படிங்கன்னு சொன்னாரோ, காமராஜரையும் படிங்கன்னு சொன்னாரோ அன்றைக்கே வந்து அவர் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மனசை ஒரு பாதி அளவு வென்றிருக்கிறார். அதாவது பொது சித்தாந்தமாக வென்றிருக்கிறாரு. ஆனால் 100% அவர் வந்து வெல்லணும் அப்படின்னா நிச்சயமான முறையில் அவர் களத்துக்கு இறங்கி வரணும். பொதுமக்களுக்கு பொதுமக்களோட பொதுமக்களாக இருக்கணும். இப்போ தமிழ்நாட்டு ஆளும் அரசை எப்படி வந்து தைரியமாக வந்து அறிக்கை விட்டு சில விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறாரோ, இதே மாதிரி ஆளும் மத்திய அரசை சில விஷயங்களில் வந்து கோட் பண்ணி கேள்வி கேட்கணும். சப்போஸ் கேள்வி கேட்க முடியல, பத்திரிகையாளர்களை சந்திக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு அறிக்கையின் வாயிலாவது கேட்கணும். ஏன்னா கேட்குறதுக்கு நிறையா இருக்குது. ஸோ விஜய் மாதிரியான ஒரு சில ஆட்கள் வந்து இதெல்லாம் வந்து செய்கிறாங்க அப்படின்னா உண்மையிலே வந்து என்ன அப்படின்னா கூடுதல் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு தான் கூடுதல் நன்மை கிடைக்கும். ஸோ அதை வந்து தொடர்ந்து விஜய் அவர்கள் பண்ணணும். விஜய் அவர்கள் வந்து இந்த எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூலை வெளியிடுவதில் வந்து எங்களுக்கு பெரிய வந்து ஒரு ஆட்சேபனை கிடையாது. ஆனால் அதை வெளியிடுறதுக்கு செய்கிறதுக்கு விஜய் அவர்கள் தயாரான போதிலும் உண்மையிலேயே இன்னும் துணிந்து மக்களிடையே வந்து சில விடயங்களை பண்ண வேண்டும். அதை தான் நம்ம கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்னும் நூல் வெளியீட்டு விழாவில் உள்ள சர்ச்சைகளுள்ள சில அண்ணன் பேசிய கருத்துக்களுக்கும் விஜய் தாவேக்காவினர் சிலரின் கருத்துக்களுக்கும் இடையே உள்ள சில வேறுபாடுகள் இதுதான். ஸோ இது விஷயத்தை நீங்கள் என்ன மாதிரியான பார்த்துருக்கீங்க? உண்மையிலே வந்து இல்லை அண்ணன் போயிருக்கணும், அண்ணன் இதை புறக்கணிக்கக்கூடாதுன்ற மாதிரியான உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அப்படி இல்லை அண்ணன் இதில் போகாமல் இருக்கிறதான் சரி அப்படின்றத நீங்கள் பதிவு பண்ணுறீங்களான்றத எந்த கருத்துவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.